ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி என்ன கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோன்னா, ஜாஸ்மின் ஃப்ளவரை வச்சு ஒரு அழகான நியூ டைப் ஆஃப் மெத்தடில் தான் உங்களுக்கு எப்படி அதை அழகாக கட்டலாம் தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாமலே போவோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரைடலுக்காகவும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கேலண்டர் அட்டை எடுத்துக்குங்க. யூஸ் பண்ணாத கேலண்டர் அட்டை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரு கேலண்டர் அட்டை வச்சு சொல்லித்தரேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் உட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் ஆணி எடுத்து நீங்கள் இதே போல் 3 ஆணி செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு இதே போல் 3 ஆணி நேராக இருக்கிறப்பல நீங்கள் அடித்து வச்சுக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் மிடில் ஒரு ஆணி மட்டும் சென்டரில் நம்ம இங்கே அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேராக ஒரு ஆணி இருக்கிறப்ப நீங்கள் செட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்மக்கிட்ட பூ கட்டுற நூல் இருக்கும், இல்லைனா உள்ளன் த்ரெட் இருந்தாலும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆணியில் என்ன பண்ணணும், கொஞ்சம் த்ரெட்டை கொஞ்சம் பெருசாகவே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஆணியில் நீங்கள் நல்லா சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு ஒரு நாட் கூட நீங்கள் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் அந்த த்ரெட்டு உங்களுக்கு அசையாது. நீங்கள் உட்டு எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் உட்டில் நீட்டாக இருக்கும். ஏன்னா உட்டில் நம்ம ஆணி அடிக்கும் போது நல்லா ஸ்ட்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் விட்டு நீங்கள் இதை நாட் போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் மல்லிப்பூ அழகாக கட்டி பாருங்கள், உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் நாட் போட்டுட்டேன். போட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டை நல்லா இழுத்து இப்போ மேலே நம்ம 3 ஆணி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு ஒரு டைட்டாக இருக்கிறப்பல நீங்கள் சுற்றணும். நம்ம கீழே இருக்க பார்த்தீங்களா, அந்த ஆணியில் சுற்றிட்டு மறுபடியும் அடுத்த ஆணியில் போயிட்டு நீங்கள் இதே போல் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சுற்றணுமோ அந்த மெத்தடில் நல்லா சுற்றிக்குங்க. டைட்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஆணியில் இப்போ லென்த்து உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அழகாக சுற்றிட்டேன். இப்போ இதை நம்ம நாட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த த்ரெட்டு ஆணியை விட்டு பிரியாமல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், நாட்டு நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மெத்தட் தான் இந்த ஜாஸ்மின் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸஸாக இப்போ த்ரெட்டு நம்ம விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் மேலே நீங்கள் கொண்டு வரலாம். இப்படி விட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நாட் போல் அழகாக வரும். ஒரு 3 நாட் இதே போல் போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் அடியில் விட்டும் நீங்கள் போடலாம், எப்படி வேணால் நீங்கள் போடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். இப்போ நீங்கள் மேலே நீங்கள் நாட் போட்டிங்கன்னா நீங்கள் மேலே வச்சு நீங்கள் நாட் போடுங்க. இப்போ அடியில் போட்டிங்கன்னா நீங்கள் அடியில் வச்சு நீங்கள் நாட் போடலாம். இல்லை 2 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மேலே வச்சும் நாட் போடலாம், அடியில் வச்சும் நான் போடுற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நாட் போடுங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக நீங்கள் இந்த த்ரெட்டை இழுத்து விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நடுவில் பாருங்கள், இந்த மிடில் கேப் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம ஜாஸ்மின் எடுத்துருக்கோம், ரோஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா, இது காம்பு பாருங்கள், ஜாஸ்மின் கொஞ்சம் பெரிய ஜாஸ்மினாக தான் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த கேப்பு நடுவில் நீங்கள் 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நல்லா டைட்டாகவே கிட்ட இருக்கிறப்பெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த காம்பு ஃபுல்லாகவே த்ரெட்டோட கீழே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாஸ்மினை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட்டை மேலேருந்து விட்டு நான் அடியில் எடுக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இந்த மெத்தட் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த ரோவும் பாருங்கள், இதே போல் சென்டரில் வந்து இதே போல் 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் மொட்டாக இருக்கும் போது பார்த்து நீங்கள் இந்த ஃப்ளவரை நீங்கள் பண்ணும்போது மேக் பண்ணும்போது அது அழகாக இருக்கும். அது ஃபினிஷிங் முடிச்சுட்டு அந்த மொட்டு வந்து அழகாக விரியும் போது உங்களுக்கு அந்த நம்ம பண்ண அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் 1 by 1 நீங்கள் நேராக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா நாட், அந்த மெத்தடில் நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். இதில் நிறைய டைப் இருக்குது, ரொம்ப சிம்பிளான டைப் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இதை யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது ஃபினிஷிங்கும் வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாம். இதிலே வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுலேயே நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாதி வரைக்கும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம அழகாக வந்து நாட் வந்து போடணும். நாட் வந்து கொஞ்சம் டைட்டாகவே கொஞ்சம் இருக்கிறாப்புல இந்த நூலை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லேயரை வந்து நீங்கள் இதே போல் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். உங்கள்கிட்ட குட்டி குட்டி ரோஸ் இருந்தாலும் அதுவும் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காம்பு ஃபுல்லாகவே கீழே இருக்கணும், அது ஒரு மொட்டு மட்டும்தான் மேலே இருக்கணும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த காம்பு வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ ரொம்ப டைட்டாக இல்லாமல் மீடியமாக இருக்கிறப்போல் நீங்கள் பார்த்து இது வந்து இந்த பூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதே போல் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பாருங்கள். இப்போயே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அடர்த்தியாக வந்துருக்கு பாருங்கள். இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஜாஸ்மின் வச்சும் பண்ணலாம், இல்லை அழகாக ரோஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ வந்து நான் ரோஸ் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துருக்கேன். இந்த காம்பு கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு மீடியம் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து காம்பை கூட கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட மிடிலில் வந்து அழகாக வைக்கலாம். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஐடியாக்காக நான் வந்து இந்த ரோஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த காம்பு 3 ஃப்ளவர் இதில் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து இதுக்கு அடியில் இல்லை மேலே விட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நாட் வந்து வந்துடும். ஸோ நாட் எப்படி இருக்கணும்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் அது லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரோஸ் நம்ம வைக்கிறதுனால 2 நாட் கூட நீங்கள் போடலாம். இல்லை ஜாஸ்மின் வைக்கும் போது கூட நீங்கள் 2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படிங்க அது வந்து இதில் மேக் பண்ணுற பொறுத்து அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ரோஸ் வந்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து ஒரு ஜாஸ்மின் வந்து இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணும் போது அது இன்னும் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த த்ரெட்டை வந்து பாருங்கள், நீங்கள் இப்படி கட்டும் போது அது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஜாஸ்மின் மட்டுமே எனக்கு போதும், ரோஸ் வேணான்னா நீங்கள் வந்து ரோஸை வந்து விட்டுட்டு ஜாஸ்மின் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து அழகாக மேக் பண்ணலாம். இது வந்து காம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்பல நீங்கள் ஜாஸ்மின் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்கும் வந்து அழகாக இருக்கும்.
இப்போ நான் இதில் 1 நாட் தான் போட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லூஸாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து 2 நாட் போடலாம். 2 நாட்டை இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொரு நாட் வந்து போடும் போது உங்களுக்கு அது வந்து டைட்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த அளவு லென்த்து பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெரிய பிரைடல் ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் இந்த ஆணி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது லென்த்தை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தள்ளி நீங்கள் அடித்து நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த லென்த்து வந்து கூட வரும். இது வந்து நீங்கள் அழகாக கொண்டையெல்லாம் போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த ஃப்ளவர் வைக்கும் போது பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மலாக பூ கட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அதை விட நீங்கள் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வைக்கும் போது அது உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து மற்றவங்களுக்கும் அது வந்து பண்ணி தரலாம். பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சிம்பிளான மெத்தட் தான். இது எவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். என்னென்னா இந்த ஆணி வந்து டைட்டாக இருக்கணும், இந்த த்ரெட்டும் வந்து நம்ம டைட்டாக இருக்கணும், இந்த ஃப்ளவரோட காம்பு வந்து அடியில் வந்து இருக்கணும், ஃப்ளவரோட பர்ஸ் வந்து மேலே இருக்கிறாப்புல நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் அந்த காம்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக வந்து இதோட அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் குட்டி குட்டியாக இருந்தால் பட்டன் ரோஸ் போல் இருந்ததுன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் இதில் வந்து இந்த ரோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த ரோஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ளவர் மட்டுமே வேணுன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலில் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ், கிராஃப்ட் ஒர்க் வீடியோ, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைலரிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. ப்ளவுஸில் நம்ம எப்படி அழகாக டிசைன்லாம் பண்ணலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் கமெண்ட் வந்து இதே போல் கிராஃப்ட் ஒர்க்கு தெரியாதவங்களுக்கு அது ஈஸியாக போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாருங்கள், நம்ம அழகாக இது ஃபினிஷிங் வந்து முடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபினிஷிங் நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நல்லா கிட்ட இருக்கிறப்பல தள்ளி விட்டுட்டு பாருங்கள், இதுவும் வந்து மொட்டாக இருக்கிற ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. நீங்கள் கேட்பீங்க பூத்த ஃப்ளவர்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இருந்தாலும் அதை விட நீங்கள் இதில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷிங் முடிச்சல. ஏன்னா த்ரெட்டு வந்து இதோட ஸ்டாப் இல்லையா, அதான் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ண. இதிலே பாருங்கள், நான் 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து இந்த நாட் வந்து நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ உங்ககிட்ட உட்டு இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஆணி அடித்து பண்ணும்போது ஸ்ட்ரிப்பாக இருக்கும். என்கிட்ட உட்டு இல்லாதனால நான் கேலண்டர் அட்டையில், வேஸ்ட்டு கேலண்டர் அட்டையில் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கணும்னா நீங்கள் ஒரு 3 நாட் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இது அப்படியே நீங்கள் எடுத்துலாம், இல்லைன்னா கட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து விட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நாட்டு எல்லாத்தையும் சேர்த்தோ நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இதுவும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போல் போட்டுக்கலாம். பாருங்கள்,
அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த த்ரெட்டை வந்து அந்த 3 த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் அட்டாச் பண்ணி நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அழகாக கொண்டையெல்லாம் நீங்கள் போடும் போது இது வச்சுட்டு இந்த த்ரெட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து பின் பண்ணும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம். ஃப்ளவர் வந்து இவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ரோஸ் இல்லாமல் வெறும் ஜாஸ்மின் வச்சோம் நீங்கள் வந்து இதை போல் அழகாக காட்டலாம். இது வந்து நீங்கள் தலையிலையும் நீங்கள் வந்து அழகாக வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பின்னாடி பாருங்கள். ஸோ எல்லோரும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.